friends, welcome to vidissamayal. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் செய்ய போகிறது ஒரு ஈஸியான ஒரு சிக்கன் பெப்பர் ட்ரை. அதுக்கு கடாயில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதுக்கு ஒரு சின்ன பீஸ் 2 பட்டை 2 லவங்கம், ஒரு அரை ஸ்பூன் சோம்பு. நான் சோம்பு இதில் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேன். இதுக்கு கருவேப்பிலை, அதை கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுருங்க. கருவேப்பிலை கொஞ்சம் இதானோடனே ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஒரு 2 பச்சை மிளகா, இதுக்கு வெங்காயம் ரொம்ப போடணும்னு அவசியம் கிடையாது. அதனால் சின்னதாக ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி போட்டுக்கிட்டா போதும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போது இதுக்கு நான் ஒரு சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டேன். அதுக்கு பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. அதே மாதிரி இங்கே ஒரு சின்னதாக ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான உப்பு, தக்காளி இங்கே குழம்பு வதங்கிருச்சு. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். சின்ன ஸ்பூனால், ஏன்னா இது பெப்பர் கடைசியாக நம்ம சேர்க்க போகிறதுனால ஒரு சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள், அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன் ஜீரக பொடியும் நான் சேர்த்துக்கிறேன். இதில் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கி வந்துருச்சு. இங்கே நான் சிக்கனை ரொம்ப பொடியாக இந்த சைஸுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் போன்லெஸ்ஸாக வாங்கி கட் பண்ணிக்கோங்க. 1-2 போன் இருந்தால் ஓகே, போன்லெஸ்ஸாக வாங்கி கட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா நான் வதக்கிடுறேன். இதுக்கு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், ஏன்னா இதுலேயே தண்ணி வரும். இது ட்ரை ஐட்டம்ன்றதுனால தண்ணி எதுவும் இதுக்கு ஊற்ற வேண்டாம். இதை நான் மூடி வைக்கிறேன். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு.
பார்த்திங்கன்னா தண்ணியை ஊற்றலை, இது அதுவாக நிறைய தண்ணி விட்டுருக்கு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த தண்ணி வற்றுறதுக்கு நான் கொஞ்சம் நேரம் இதை திறந்து அடுப்பில் வைக்க போகிறேன். மீடியமில் வச்சுருக்கேன் நான். நான் இதை ஓப்பன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தேன். தண்ணி நல்லா இப்போ வற்றிருக்கு. நான் இதில் ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் மிளகை பொடி பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னாலும் நீங்கள் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம், இல்லை கம்மி வேணும்னாலும் கம்மி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்தை வச்சுருங்க. சிக்கன் மிளகு வறுவல் ரெடி. இப்போது இதில் நான் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு பரட்டிட்டு முடிஞ்சது. நான் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது சிக்கன் மிளகு வறுவல் ரெடி. சிக்கன் பெப்பர் ட்ரை ரெடி. உங்களை அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.